சூழி அத்தியாயம் 2. அந்த கிராமத்து வீடுகள் இன்னும் துயில் களைந்திருக்கவில்லை. சிலுசிலுவென்ற பனிக்காற்று, மெல்லிய புகைமண்டலமாக சாலைகள். ஈஸ்வரி கூந்தலை சுருட்டி கட்டிக்கொண்டே கதவை திறந்தாள். எப்போதும் அவள் விழித்து கொள்ளும் நேரம் அதுதான். அவள் நேராக பின்கட்டில் உள்ள மாட்டுக் கொட்டகைக்கு சென்றாள். மாடுகளும் அவளது வருகைக்காகவே காத்திருப்பது போல மா என்று அழைக்க, கூடவே கன்றுக்குட்டியும் மா என்று துள்ளி குதித்து ஆட்டம் காட்டியது. அந்த 3 மாடுகளும் தான் அவளின் வாழ்வாதாரம், சொல்லப்போனால் அவள் வாழ்க்கை. தோ வந்துட்டேன் என்ற ஆசையாக அவற்றின் முதுகையெல்லாம் வருடி கொடுத்தபடி சினையாக இருந்த மாட்டின் குரல் மட்டும் உருக்கமாக ஒலித்தது. என்னாச்சு செல்லா உனக்கு என்று மீண்டும் வருடி கொடுத்தாள். நேற்றிலிருந்து அதே போன்ற முக்களும் முனங்களுமாக ஒரு சத்தம். இங்க பெண்ணினத்திற்கு தாய்மை என்பது வரமா சாபமா? மகள் நிகாவள்ளியை பெற்றெடுத்த கணத்தில் ஈஸ்வரிக்கு தோன்றிய கேள்வி இது. இன்று வரையில் அந்த கேள்விக்கு அவளுக்கு பதில் தெரியவில்லை. மீண்டும் செல்லாவின் பெருத்த வயிற்றை கவனித்தாள். சரி சரி, இன்னைக்கு உன்னைய மாட்டாஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறேன் என்று ஆறுதலாக பேசிவிட்டு நைட்டியை தூக்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு மாட்டுச் சாணத்தை எல்லாம் அள்ளி கூடையில் போட்டாள். பின்னர் சுத்தமாக பெருக்கி கூட்டிவிட்டு கன்றை அவிழ்த்து விடவும் அது தாய்ப்பசுவிடம் பாய்ந்தோடியது. அது மடியை முட்டி முட்டி பால் குடிக்கும் அழகை சில நொடிகள் அமைதியாக பார்த்திருந்தவள் பின்னர் கன்றை அவிழ்த்து ஓரமாக கட்டிவிட்டு பால் பாத்திரத்தை எடுத்து வந்தாள். சர் சர் என்று பாலை கறந்து முடித்து மீண்டும் கன்றை தாயருகே கட்டி, குடி குடி, உனக்கும் பால் இருக்கு என்று அதன் முதுகை வருடி கொடுத்தாள். பின்னர் வாசலுக்கு கோலப்பொடி மற்றும் துடைப்பத்தை தூக்கி கொண்டு வந்த ஈஸ்வரி முன் கண்ணாடியில் மலர்விழி என்று கொட்டையாக பெயர் பொறிக்கப்பட்டிருந்த குட்டி யானை வண்டியை பார்த்ததுமே சாமியாட தொடங்கிவிட்டாள். எப்பா பாரு, அவன் விட்டு வாசல்லே வண்டியை நிறுத்தி வச்சுக்கின்னு இருக்கான். எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த ஆளுக்கு உரைக்காதா என்று ஒரே குவலில் அக்கம் பக்கத்து வீட்டினரின் காலை நேர அமைதியையும் சேர்த்து ஈஸ்வரி நிர்மூலமாக்கினாள். வாசலை பெருக்க வந்த எதிர்வீட்டு பெண் அந்த வண்டி நிற்குமிடத்தை பார்த்தாள். சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் ஊருக்கு புதிதாக குடிவந்த யோகேஸ்வரனின் வண்டிதான் அது. அவனுடைய கெட்ட நேரம், ஈஸ்வரி வீட்டு பக்கத்தில் குடிவந்திருக்கிறான். அந்த வண்டியின் முன்பகுதி கொஞ்சமாக இவள் வீட்டின் முன்னே தள்ளி வந்து விட்டாலும் போதும், கூப்பாடு போட தொடங்கி விடுவாள். இன்றும் அதே கதைதான். இவளை பற்றி தெரிந்தும் அவனும் அடிக்கடி இதே தவறை செய்கிறான். இறுதியாக நமக்கு எதுக்கு வம்பு என்று துடப்பித்து தட்டி வாசலை பெருக்கி 4 கம்பியை இழுத்துவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். ஆனால் ஈஸ்வரி நிறுத்தவில்லை. அவள் குரல் வீட்டிற்குள் படித்திருந்த குணசேகரனின் ஏகாந்த துக்கத்தை கலைத்து விட்டது. இவளுக்கு இதே வேலையா போச்சு என்று தலையணையை எடுத்து தலைக்கு மேல் வைத்து காதுகளை பொத்தி கொண்டான். அப்போதும் அவள் குரல் கேட்டது. அதற்கு மேல் தூங்க முடியாது என்று எழுந்து அமர்ந்தான். அவனின் 8 வயது மகள் நிகா போர்வைக்குள் சுருண்டு இருக்கவும் அவளை சரியாக இழுத்து படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டான். பின்னர் எழுந்து வெளியே வந்தவன், காலங்காத்தால என்னத்துக்கடி இப்படி ஊரை கூட்டிக்கின்னு இருக்கவ, புள்ள தூங்கின்னு இருக்குது தெரியல என்றான். அவனை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துவிட்டு, குடிச்சிட்டு வந்து நீ நடுசாமத்தில் நீ கத்தவியா, அதை விடவா என்று குத்தவும் அவன் முகம் சுண்டி விட்டது. அவள் துடைப்பத்தை தூக்கி பிடித்து கொண்டு, போய் அந்த ஆளை வண்டியை நவுத்தி விட சொல்லு, நான் கடையை துறக்கணும் என்றாள். இந்த கத்துறல்ல, போய் நீயே சொல்கிறது என்றதும் அவள் உதட்டை சுழித்து, காலங்காத்தால் மூஞ்சில எல்லாம் போய் என்னால் முழிக்க முடியாது என்றாள். கைலியை சரியாக இழுத்து கட்டி கொண்ட குணா பக்கத்து வீட்டு கதவை தட்ட வயிற்றை தள்ளி கொண்டு வந்து நின்றாள் யோகேஷின் மனைவி ரேகா. யோகேஷ் இல்லையாம்மா? தூங்குறாருண்ணா. வண்டியை கொஞ்சம் நவுத்தி விட சொல்லுமா. ஓ சரிங்கண்ணே என்று தலையசைத்து விட்டு உள்ளே சென்றவள், மாமா மாமா என்று தன் கணவனிடம் குலைவது குணாவின் காதில் விழுந்தது. இப்படியெல்லாம் ஒரு நாளாச்சு நம்மளை இந்த ஈஸ்வரி ஆசையாக கூப்பிட்டு இருக்குமா என்று எண்ணி ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டே வீட்டிற்கு நடந்தான். அதற்குள் ஈஸ்வரி கோலம் போட்டு முடித்திருக்கிற, நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், வந்து நவுத்திடுவான் என்றான். என்னது சொல்லிட்டு வந்தியா? நல்லா 4 வாரத்தை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்குறத விட்டுட்டு என்று கடுகெடுத்தாள். அவன் பொஞ்சாதான் வந்து கதவை திறந்துச்சு, பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு என்றதுமே ஈஸ்வரி நொடித்து கொண்டு, ஆமாம் ஆமாம், அடுத்த வீட்டு பொம்பளை மேலதாயா உனக்கெல்லாம் அக்கறை பொத்துக்குன்னு வரும் என்ற விதத்தில் கப்சிப்பென்று அடங்கி வீட்டிற்குள் புகுந்து விட்டான்.
அதற்கு பிறகு அவள் தன் வீட்டின் முன்னே இருந்த டீக்கடை ஷட்டரை திறந்து பெஞ்சுகளை எல்லாம் எடுத்து அநாயசியமாக தூக்கி வந்து வாசலில் போட்டு கொண்டிருக்க யோகேசு கொட்டாவி விட்டுக்கொண்டே தன்னுடைய வண்டியை நகர்த்த வந்தான். சிலருக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைகவே உரைகாது போல, மானங்கிட்ட செண்மக என்று அவனை பார்த்தபடி சொல்லி ஓரமாக ஈஸ்வரி காரி உமிழ அவனுக்கு தாறுமாறாக கோபம் ஏறியது. ஆனால் அவளை திரும்பி கூட பார்க்காமல் வண்டியை நகர்த்திவிட்டு வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். அவளின் அந்த பார்வையை மீண்டும் எதிர்கொள்ள அவனுக்கு திராணி இல்லை. அவன் அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்த ரேகா, ஆமா, அந்த அக்காவை பற்றி தெரிஞ்சு நீ எதுக்கு மாமா அந்த பக்கமாக வண்டியை விட்ட என்று கேட்டாள். அது மோகனன் ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு, அதான் வண்டியை கொஞ்சம் தள்ளி முன்ன விட்டேன். காலையில் சீக்கிரம் கிளப்பிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே என்று பேசி கொண்டிருக்கும் போதே அவன் முகம் சுணங்கியது. என்னவோ இந்த வீட்டுக்கு நம்ம வந்த நாள்ல இருந்து அந்த அக்கா இப்படித்தான் பண்ணுது. அப்படி என்னதான் நம்ம மேலே அதுக்கு காண்டோ என்று ரேகா கேட்க யோகேஷ் முகம் மாறியது. அடுத்த தடவை இப்படி எதுனாச்சும் வம்பு இழுக்கட்டும், நான் நல்லா கேட்டு விட்டுடுறேன் என்று ரேகா தொடர்ந்தாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் லோடு எடுக்க போகணும், போய் வாச தெளித்து கோலத்தை போடு. ரேகா பரபரவென்று வேலையை தொடங்கிவிட அவனும் குளித்து தயாராகி வந்திருந்தான். வேக வேகமாக இட்லி ஊற்றி சட்னி அரைத்து வைத்தாள். அவன் உண்டு முடித்ததும், உங்கள் பொண்ணை எழுப்பி சொல்லிட்டு போங்களேன் என்று மெதுவாக கூற, நேரமாவது ரேகா என்று சாவியை எடுக்க போனான். எம்பிட்டு நேரமாக போகுது, எழுப்பி சொல்லிட்டு போங்க, பிறவு காலையிலையும் அப்பாவை பார்க்கலன்னா அழ ஆரம்பிச்சிருவா எனவும் அவன் மனம் மாறியது. படுக்கையில் இருந்த மகள் அருகே சென்றவன், மலரு மலரு குட்டி என்று கொஞ்சி கெஞ்சி எழுப்பவும் மெதுவாக கண்களை பிரித்தாள் அவன் செல்ல மகள் மலர்விழி. பாப்பா ஸ்கூலுக்கு போவேணாமா? போகணும். அவள் குட்டி முக்கை சுருக்கி கூற, சரி சரி எழுந்து கிளம்புங்க, அப்பா சாயங்காலம் வரும்போது பாப்பாவுக்கு பிடிச்ச பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வரேன். எனக்கு கேக்கு தான் வேணும். அரை தூக்கத்திலும் அவள் இதை அழுத்தமாக சொல்ல அவன் முகம் புன்னகை பூத்தது. சரி வாங்கின்னு வரேன், அப்பாவுக்கு நேரமாச்சு, கிளம்பட்டுமா? மீண்டும் அவள் முகம் சுருங்க மகளின் நெற்றி முடியை ஒதுக்கி முத்தமிட்டவன், எனக்கு என்று கன்னத்தை திருப்பி காட்ட அவளும் முத்தம் பதித்தாள். மகிழ்வுடன் இந்த காட்சியை பார்த்த ரேகாவிற்கு சட்டென்று இடையில் லேசாக வலி வெட்டியது. பிரசவ வழியா இருக்குமா? இன்னும் 1 மாதம் இருக்கே, அதெல்லாம் இருக்காது என்று அவள் யோசிக்கும் போதே, கிளம்புறேன் ரேகா என்று விட்டு அவன் வண்டியை கிளப்பிச் செல்ல அவள் தன் வழியை மறந்து கையசைத்தாள். அதன் பின் மகளையும் தயார் செய்து அரசு பள்ளியில் கொண்டுவிட்டு நடந்து வரும்போது மீண்டும் வலிக்கத் தொடங்கியது. மலர்விழி பிறந்தபோது ஏற்பட்ட வலி போல இது இல்லையே, இது பிரசவ வழிதானா என்று ஊர்ஜிதமாக தெரியாமல் கணவனை அழைத்து அவன் வேலையை கெடுக்கக்கூடாது என்று நினைத்தாள். ஆதலால் சூடாக தண்ணீர் வைத்து இடுப்பில் ஊற்றிக்கொண்டாள். மலர்விழி பிரசவித்த போது அம்மா ஒரு கசாயம் வைத்து தந்தாளே, அது என்னென்ன பொருள் என்று யோசித்து அவளே கசாயம் போட்டு குடித்தாள். வலி குறையவில்லை, அதே நேரம் அதிகரிக்கவும் இல்லை. இந்த நம்பரை உன் ஃபோனில் பதிஞ்சு வச்சுக்கோ, அவசரம்னா உடனே கூப்பிடு என்று செவிலியர் தேவிகா கொடுத்த எண்ணை தன் பையிலிருந்து துளாவி எடுத்தாள். கூடவே தேவையான துணிகள் பொருட்கள் எல்லாம் எடுத்து பையில் வைத்து கொண்டாள். மீண்டும் வலித்தாள், அழைக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் சட்டென்று வலி நின்று விட்டது. இது பொய் வழிதான் என்று நினைத்தாள். மதியம் அவளுக்கு மட்டும்தானே என்று கொஞ்சமாக சாதம் வைத்து ரசமும் கருவாடும் வறுத்து வைத்து உண்டாள். களைப்புடன் கதவெல்லாம் அடைத்துவிட்டு கண்களை மூடி சாயப் போகும்போதுதான் அவசரமாக சிறுநீர் கழிக்கும் உந்துதல் அவளுக்கு உண்டானது. தன்னை சமாளித்தபடி எழுந்து போய் சிறுநீர் கழித்துவிட்டு வந்தாள். மீண்டும் அதே உணர்வு. கூடவே இடுப்பு எலும்பை பிளவுபட்டு விடுவது போல வலிக்கவும் தொடங்கியது. உள்ளே இருக்கும் சிசுவின் தலை யோனியில் வந்து முட்டுவதை நன்றாக உணர்ந்தாள். தொடரும்.